ஆல் இன்றைக்கி சிம்பிளான பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சாரீல இல்லைன்னா ப்ளவுஸு சுடிதார்லாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஸ்லீவில் வந்து ப்ளைனாக வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த எம்ப்ராய்டரியை கட் ஒர்க் மூலயமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பேட்ச் ஒர்க் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுடிதாரில் அந்த மாதிரி தான் ஸ்லீவில் வந்து ப்ளைனாக வந்துருந்துச்சு. பட் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் மூலயமா எம்ப்ராய்டரியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கட் ஒர்க் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்லீவில் இல்லைன்னா பேக் நெக்கில் ப்ளவுஸோட இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி போ மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெருசாக இருக்கிற ஃப்ளோராக இருந்தாலும் சரி, சின்னதாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி எடுத்து பேட்ச் ஒர்க் கொடுக்கையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மெத்தடில் தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்படியே எடுத்து மிஷினில் வச்சு ஸ்டிச்சிங் மூலியமாகவே வந்து சேம் கலர் நீங்கள் த்ரெட் போட்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கார்னர்லாம் B7000 கம் யூஸ் பண்ணி நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டாதீங்க. B7000 கம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டரி இந்த மாதிரி வர்ற ப்ளவுஸு சுடிதாரு என்ன மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடுத்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.